அனைவருக்கும் வணக்கங்க. 7ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத்தில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 6 தலைப்புகள் இருக்குங்க. முதல் தலைப்பு அலகு 1 ஒளியியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும். இந்த பண்பு டேஸ் உருவாக காரணமாகிறது. ஆன்சர் நேர்கோட்டில் நிழல்கள். ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பு நிழல்கள் உருவாக காரணமாகிறது. செகண்ட் கொஸ்டின், ஆடியில் படும் ஒளியானது டேஸ். ஆன்சர் எதிரொலிப்பு அடைகிறது. ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. தேர்ட் கொஸ்டின், டேஸ் பரப்பு ஒளியை நன்கு எதிரொலிக்கிறது. ஆன்சர் கண்ணாடி. கண்ணாடி பரப்பு ஒளியை நன்கு எதிரொலிக்கிறது. ஃபோர்த் கொஸ்டின், ஒளி என்பது ஒரு வகை டேஸ். ஆன்சர் ஆற்றல். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஃபிஃப்த் கொஸ்டின், நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மரமேஜையின் பரப்பில் பார்க்க இயலாது. ஏனெனில் டேஸ். ஆன்சர் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மரமேஜையில் நடைபெறுகிறது. செகண்ட் ஆப்ஷனுங்க. 6வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? ஆன்சர் மேகம். மேகம் பகுதி ஒளி ஊடுருவும் பொருள். 7வது கொஸ்டின், ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஆன்சர் எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஒளியானது எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது. 8வது கொஸ்டின், ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஆன்சர் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். 9வது கொஸ்டின்ங்க, பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் நேரான மாயபிம்பம் ஆகும். ஆன்சர் நேரான மாயபிம்பம். செகண்ட் கொஸ்டின், ஒளி எதிரொலிப்பானது பொருட்களை காண உதவுகிறது. ஆன்சர் ஒளி. தேர்ட் கொஸ்டின், ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை ஒழுங்கான எதிரொலிப்பு அடைகிறது. ஆன்சர் ஒழுங்கான எதிரொலிப்பு. ஃபோர்த் கொஸ்டின், சூரிய ஒளியானது 7 வண்ணங்களின் கலவை ஆகும். ஆன்சர் 7 விப்ஜிஆர். அந்த 7 வண்ணங்களை விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும். ஆன்சர் நிறப்பிரிகை. 6வது கொஸ்டின், சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று பிரதிபலிக்க செய்கிறது. ஆன்சர் பெற்று பிரதிபலிக்க. 7வது கொஸ்டின், முப்பட்டகத்தினை பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். ஆன்சர் முப்பட்டகத்தினை. 8வது கொஸ்டின், சொரசொரப்பான பரப்பின் மேல் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஆன்சர் ஒழுங்கற்ற. சொரசொரப்பான பரப்பின் மேல் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுகிறது. தேர்ட் ரோமன் லெட்டர், கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என ஆராய்க. கூற்று தவறு எனில் சரியான கூற்றை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரிய ஒளியானது நீர் துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைந்து வானவில் தோன்றுகிறது. ஆமாங்க, இது ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறது. ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது. ஆமாங்க, இதுவும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. ஆன்சர் சரி. 5வது கொஸ்டின், ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் பிம்பம் ஆகும். ஆமாங்க, இது ஆன்சர் சரி. 6th கொஸ்டின், ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். இது தவறுங்க. பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம் கிடையாதுங்க. வேறுபட்டு இருக்கும், வெவ்வேறு அளவுகளில் இருக்கும். அதனால அது ஆன்சர் தவறு. 7th கொஸ்டின், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது. இது ஆன்சர் தவறுங்க. தலைகீழ் மாற்றம் கிடையாதுங்க. இடவள மாற்றம் அடைகிறதுங்கிறதா சரியான ஆன்சர். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது என்பதுதாங்க சரி. 8வது கொஸ்டின், சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் ஆகும். ஆன்சர் சரி. 9வது கொஸ்டின், ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். இது ஆன்சர் தவறுங்க. அதே பக்கத்தில் அமையாதுங்க, எதிர் பக்கத்தில் தான் அமையும்.
ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் எதிர்பக்கத்தில் அமையும் அப்படிங்கிறதாங்க சரி. 10வது கொஸ்டின். நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம். ஆமாங்க, இது ஆன்சர் சரி. நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம். ஆன்சர் சரி. 11வது கொஸ்டின். ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. 4th ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நேர்கோட்டு பண்பு ஊசித்துளை கேமரா. செகண்ட் ஒன் சமதள ஆடி பெரிஸ்கோப். தேர்ட் ஒன் மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள். ஃபோர்த் ஒன் நிலா ஒளிரா பொருள். ஃபிஃப்த் ஒன் அகன்ற ஒளி மூலம் புற நிழல். சிக்ஸ்த் ஒன் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பு. செவன்த் ஒன் சூரியன் முதன்மை ஒளி மூலம். எய்த் ஒன் 7 வண்ணங்கள் நிறப்பட்டை. ஆன்சர் 7, 4, 2, 1, 8, 3, 5, 6. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன் அலகு 2 அண்டம் மற்றும் விண்வெளி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நிலவானது பூமியை சுற்றி வர 27 நாட்கள் ஆகும். ஆன்சர் 27. நிலவானது பூமியை சுற்றி வர 27 நாட்கள் ஆகும். செகண்ட் கொஸ்டின். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும். ஆன்சர் அஸ்வினி. தேர்ட் கொஸ்டின். ஹான் லிப்பர்சே தொலைநோக்கியை கண்டறிந்தவர். ஆன்சர் ஹான் லிப்பர்சே. தொலைநோக்கியை முதலில் பயன்படுத்தியவர் கலீலியோ. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஹான் லிப்பர்சே. ஃபோர்த் கொஸ்டின். அநேக இளம் விண்மீன்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் சுருள் விண்மீன் திரள். 5வது கொஸ்டின். GSAT-19 துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. ஆன்சர் GSAT-19. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்பவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வளர்பிறை என்பது டேஸ். ஆன்சர் வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல். வளர்பிறை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல். செகண்ட் கொஸ்டின். சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் டேஸ். ஆன்சர் நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ். நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர். 3வது கொஸ்டின். பிரபஞ்சத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி பெருவெடிப்பு கோட்பாடு. ஆன்சர் பெருவெடிப்பு கோட்பாடு பிரபஞ்சத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி. 4வது கொஸ்டின். ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஸ் ஆகும். ஆன்சர் உர்சா மேஜர். உர்சா மேஜர் ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் ஆகும். 5வது கொஸ்டின். இந்தியா ஏவிய முதல் செயற்கைக்கோள் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆரியபட்டா. இந்தியா ஏவிய முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா ஆகும். தேர்ட் ரோமன் லெட்டர் சரியா தவறா? தவறெனில் காரணம் கூறவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு மேற்கில் தோன்றும். இது ஆன்சர் தவறுங்க. மேற்கில் தோன்றாதுங்க. நிலவு கிழக்கில் தோன்றும் என்பதுதாங்க சரி. செகண்ட் கொஸ்டின். நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர். ஆமாங்க, ஆன்சர் சரி. 3வது கொஸ்டின். கலீலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார் அப்படிங்கிறது ஆன்சர் தவறுங்க. கலீலியோ கிடையாதுங்க. தலாமி புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார் என்பதுதாங்க சரி. ஃபோர்த் கொஸ்டின். நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும். ஆன்சர் தவறுங்க. நீள்வட்ட விண்மீன் திரள் கிடையாதுங்க. கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் என்பதுதாங்க சரி. ஃபிஃப்த் கொஸ்டின். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோள்களுக்கு நிலவு கிடையாது. ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. இதில் ரோஹிணி, GSAT, சந்திரயான் 2, மங்கள்யான் அப்படிங்கிறதெல்லாம் செயற்கைக்கோளுங்க. GSLV, PSLV, SLV அப்படின்னு கொடுத்துருக்குதெல்லாங்க செயற்கைக்கோள் அனுப்பப்பட்ட ஏவுகணை வாகனங்கள்ங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோஹிணி SLV-3. செகண்ட் ஒன் GSAT-14, GSLV-D5. தேர்ட் ஒன் GSAT-19, GSLV Mark 3. ஃபோர்த் ஒன் சந்திரயான் 2, GSLV Mark 3 M1. ஃபிஃப்த் ஒன் மங்கள்யான் PSLV XL-C-25. ஆன்சர் 3, 4, 1, 5, 2. செயற்கைக்கோள்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்ட ஏவுகணை வாகனங்களில் தாங்க இந்த பொறுத்துகளில் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது 5th ரோமன் லெட்டர் ஒப்புமை. ஃபர்ஸ்ட் ஒன், பழைய விண்மீன்கள் நீள்வட்ட விண்மீன் திரள் ஆகும். புது விண்மீன்கள் சுருள் விண்மீன் திரள் ஆகும். ஆன்சர் சுருள் விண்மீன் திரள். செகண்ட் கொஸ்டின், அருகிலுள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா, அருகிலுள்ள விண்மீன் ஆல்பா சென்டாரி. அருகிலுள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா, அருகிலுள்ள விண்மீன் ஆல்பா சென்டாரி. ஆன்சர் ஆல்பா சென்டாரி. அடுத்தது 6th ரோமன் லெட்டர் மிக குறுகிய விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிறை நிலவு என்ற வார்த்தை நிலவானது நிலவு பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலை ஆகும். ஆன்சர் பிறை நிலவு. பிறை நிலவு என்ற வார்த்தை நிலவானது நிலவு பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலை ஆகும். செகண்ட் கொஸ்டின், புதன் மற்றும் வெள்ளி கோள்கள் நடு இரவில் தோன்றாது. ஆன்சர் புதன் வெள்ளி. புதன் மற்றும் வெள்ளி கோள்கள் நடு இரவில் தோன்றாது. தேர்ட் கொஸ்டின், சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? ஆன்சர் 687 நாட்கள் ஆகும். சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் 687 நாட்கள். ஃபோர்த் கொஸ்டின், வெள்ளியின் அளவு எந்த நிலையில் மிக சிறிதாக இருக்கும்? ஆன்சர் பிறை நிலவு. ஐந்தாவது கொஸ்டின், பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கு ஒரே ஒரு சான்று டேஸ். ஆன்சர் காஸ்மிக் நுண்ணலை பின்னணி, சிஎம்பி. ஆன்சர் காஸ்மிக் நுண்ணலை பின்னணி, சிஎம்பி. அது பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கு ஒரு சான்றுங்க. ஆறாவது கொஸ்டின், அதிக அளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திரள். ஆன்சர் சுருள் விண்மீன் திரள். ஆன்சர் சுருள் விண்மீன் திரள். அதிக அளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திரள் சுருள் விண்மீன் திரள். அடுத்தது 7வது கொஸ்டின்ங்க, உலகின் முதல் செயற்கைக்கோளை ஏவிய நாடு எது? ஆன்சர் ரஷ்யாங்க. செயற்கைக்கோளோட பெயர் ஸ்புட்னிக். உலகின் முதல் செயற்கைக்கோளை ஏவிய நாடு ரஷ்யா. செயற்கைக்கோளின் பெயர் ஸ்புட்னிக். அவ்வளவுதாங்க. செகண்ட் லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது தேர்ட் லெசன், அலகு 3 பலபடி வேதியியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை டேஸ் ஆகும். ஆன்சர் பஞ்சு. செகண்ட் கொஸ்டின், வலுவான இழை டேஸ் ஆகும். ஆன்சர் நைலான். வலுவான இழை நைலான் ஆகும். தேர்ட் கொஸ்டின், ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை எரிதல். ஆன்சர் எரிதல். ஃபோர்த் கொஸ்டின், கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை அக்ரிலிக் ஆகும். ஆன்சர் அக்ரிலிக். ஐந்தாவது கொஸ்டின், நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது இரத்தப்பைகள் என்ற பயன்பாட்டில் அறியலாம். ஆன்சர் இரத்தப்பைகள். ஆறாவது கொஸ்டின், நெகிழி புட்டி என்பது மக்கும் தன்மையற்ற ஒரு பொருளாகும். ஆன்சர் நெகிழி புட்டி. ஏழாவது கொஸ்டின், பிஇடி என்பது பாலி எத்திலீன் டெரிப்தலேட்டின் சுருக்கெழுத்து ஆகும். ஆன்சர் பாலி எத்திலீன் டெரிப்தலேட். பிஇடி என்பது பாலி எத்திலீன் டெரிப்தலேட்டின் சுருக்கெழுத்து ஆகும். செகண்ட் ரோமன் லெட்டர் கொடுத்த இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடை என்பது பாலிஸ்டர் துணிக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். ஆன்சர் குடை. செகண்ட் கொஸ்டின், பல்வகை நெகிழிகளை இனம் காண ரெசின் குறியீடு பயன்படுகின்றன. ஆன்சர் ரெசின் குறியீடு. தேர்ட் கொஸ்டின், சிறிய அலகுகளாலான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் பலபடி ஆகும். ஆன்சர் பலபடி. ஃபோர்த் கொஸ்டின், முழுமையான இயற்கை இலையின் எடுத்துக்காட்டு பருத்தி ஆகும். ஆன்சர் பருத்தி. முழுமையான இயற்கை இலையின் எடுத்துக்காட்டு பருத்தி ஆகும். ஐந்தாவது கொஸ்டின், கக்கூன்களை கொதிக்க வைத்து பெரும் இயற்கை இலை பட்டு என்று பெயர். ஆன்சர் பட்டு. கக்கூன்களை கொதிக்க வைத்து பெரும் இயற்கை இலை பட்டு என்று பெயர். தேர்ட் ரோமன் லெட்டர் சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின், மறுத்தல் தவிர்த்தல் என்பது நெகிழியை கையாளும் சிறந்த முறையாகும். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. தேர்ட் கொஸ்டின், செயற்கை இலைகளாலான ஆடைகளை அணிந்து சமையலறையில் வேலை செய்வது சிறந்ததே. ஆன்சர் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின், வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகள்கள் ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஐந்தாவது கொஸ்டின், பருத்தி என்பது ஓர் இயற்கையான பாலிமர் ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நைலான் இழை
செகண்ட் ஒன் பிவிசி வெப்பத்தால் இலகும் நெகிழி. தேர்ட் ஒன் பேக்லைட் வெப்பத்தால் இறுகும் நெகிழி. ஃபோர்த் ஒன் டெப்லான் ஒட்டாத சமையல் கலன்கள். ஃபிஃப்த் ஒன் ரயான் மரக்கூழ். ஆன்சர் 2, 3, 1, 5, 4. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் சரியான வரிசையில் எழுதுக. ஆன்சர் 1, 6, 5, 2, 3, 4. அடுத்தது சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் ஒப்புமை தருக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பருத்தி இயற்கை, பாலிஸ்டர் செயற்கை. ஆன்சர் செயற்கை. செகண்ட் கொஸ்டின் PLA கரண்டி மட்கும் தன்மை, நெகிழி ஸ்பூன் மட்காத தன்மை. ஆன்சர் மட்கா தன்மை. மூணாவது கொஸ்டின் நைலான் வெப்பத்தால் உருகும், பட்டு வெப்பத்தால் எரியும். ஆன்சர் வெப்பத்தால் எரியும். செவன்த் ரோமன் லெட்டர் வாக்கியம் மற்றும் காரணம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாக்கியம் மண்ணில் புதைக்கப்பட்ட காய்கறி தோல்கள் 2 வாரங்களில் மறைந்து போகின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் காய்கறி தோல்கள் மட்கும் தன்மை கொண்டவை. ஆமாங்க, ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் வாக்கியமும் காரணமும் சரி. செகண்ட் கொஸ்டின் வாக்கியம் நைலான் ஆடைகள் சிதைந்து மைக்ரோ இழைகளாக மாற அதிக காலமாகும். ஆனால் பருத்தி ஆடைகள் சிதைவடைய 6 மாத காலம் போதுமானது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் நைலான் பெட்ரோலிய வேதிப்பொருட்களால் தயாரிக்கப்படுவதால் மட்கும் தன்மை பெற்றிருப்பதில்லை. பருத்தி துணி மட்கும் தன்மை கொண்டவை. ஆமாங்க, ஆன்சர் சரி. வாக்கியமும் காரணமும் சரி. தேர்ட் கொஸ்டின் வாக்கியம் நெகிழி பொருட்களை தவிர்ப்பது நல்லது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் நெகிழிகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. வாக்கியமும் காரணமும் சரி. அவ்வளோதாங்க. தேர்ட் லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது ஃபோர்த் லெசன் அலகு 4 அன்றாட வாழ்வில் வேதியியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து டேஸ். ஆன்சர் பென்சிலின். பென்சிலின் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து. செகண்ட் கொஸ்டின் ஆஸ்பிரின் ஒரு டேஸ். ஆன்சர் ஆன்டிபைரட்டிக். ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபைரட்டிக். தேர்ட் கொஸ்டின் டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. ஆன்சர் அமில நீக்கி. அமில நீக்கி என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. ஃபோர்த் கொஸ்டின் ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எரி வெப்பநிலை. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது கொஸ்டின் மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி டேஸ். ஆன்சர் நீலம். மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? நீலம். செகண்ட் ரோமன் லெட்டர் வெற்றிடங்களை நிரப்பவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் டேஸ். ஆன்சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். செகண்ட் கொஸ்டின் உலக ORS தினம் டேஸ். ஆன்சர் ஜூலை 29. ORS என்பதன் விரிவாக்கம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டோட பெயருங்க. உலக ORS தினம் ஜூலை 29. மூணாவது கொஸ்டின் எரிதல் என்பது ஒரு வேதிவினை. இதில் பொருள் ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது. ஆன்சர் ஆக்சிஜன். ஃபோர்த் கொஸ்டின் நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை டேஸ். ஆன்சர் 451 டிகிரி ஃபாரன்ஹீட். நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை 451 டிகிரி ஃபாரன்ஹீட். ஐந்தாவது கொஸ்டின் எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை நீரால் கட்டுப்படுத்த முடியாது. ஆன்சர் நீர். எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை நீரால் கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர் சரியா அல்லது தவறா? தவறு என்றில் சரியான பதிலை கொடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சளி மற்றும் ப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக்கள் மருந்துகள் வேலை செய்யும். ஆன்சர் தவறுங்க. ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அதுக்கு வேலை செய்யாதுங்கிறது தான் சரியான ஆன்சருங்க. செகண்ட் கொஸ்டின் வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருள்கள். ஆன்சர் தவறுங்க. வலி நிவாரணி வலியைத்தான் நீக்கும், வெப்பநிலையை குறைக்காது அப்படிங்கிறதாங்க சரி. அதனால் இந்த கொஸ்டின் தவறுங்க. தேர்டு கொஸ்டின் அனைத்து எரிபொருள்களும்
சுடரை உருவாக்குகின்றன. இது தவறுங்க. அனைத்து எரிபொருள்களுமே சுடரை உருவாக்காது அப்படிங்கிறதா சரியான ஆன்சருங்க. 4th கொஸ்டின், எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம். ஆமாங்க, ஆன்சர் சரி. 5வது கொஸ்டின், மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. அடுத்தது 4th ரோமன் லெட்டர், பின்வருவனவற்றை பொருத்துங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்டிபைரட்டிக், உடல் வெப்பநிலையை குறைக்கும். செகண்ட் ஒன், வலி நிவாரணி, வலியை குறைக்கும். தேர்ட் ஒன், ஆன்டாசிட், ORS தீர்வு. ஃபோர்த் ஒன், பாஸ்பரஸ், தன்னிச்சையான எரிப்பு. ஃபிஃப்த் ஒன், கார்பன் டை ஆக்சைடு, சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. ஆன்சர் 2, 1, 4, 3, 5. அடுத்தது 5th ரோமன் லெட்டர், ஒப்புமை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுடரின் உள்மண்டலம் குறைந்த வெப்பம் கருப்பு, சுடரின் வெளிமண்டலம் அதிக வெப்பம் நீலம். ஆன்சர் குறைந்த வெப்பம் கருப்பு, அதிக வெப்பம் நீலம். சுடரின் உள்மண்டலம் குறைந்த வெப்பம் கருப்பு, சுடரின் வெளிமண்டலம் அதிக வெப்பம் நீலம். செகண்ட் கொஸ்டின், டிஞ்சர் கிருமி நாசினி, ஹிஸ்டமைன் ஒவ்வாமை பாதிப்பு. ஆன்சர் கிருமி நாசினி ஒவ்வாமை பாதிப்பு. டிஞ்சர் கிருமி நாசினி, ஹிஸ்டமைன் ஒவ்வாமை பாதிப்பு. அடுத்தது 6th ரோமன் லெட்டர், ஓரிரு சொற்களில் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனில் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் மஞ்சள் காய்ச்சல். ஆன்சர் மஞ்சள் காய்ச்சல். மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் மஞ்சள் காய்ச்சல். செகண்ட் கொஸ்டின், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் பசுமை இல்ல வாயுக்களாகும். ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் பசுமை இல்ல வாயுக்களாகும். தேர்ட் கொஸ்டின், கிருமி நாசினியாகவும் ஆன்டிசெப்டிக் ஆகவும் பயன்படக்கூடிய ஒரு மருந்தின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் பினாலிக் கரைசல். பினாலிக் கரைசல் கிருமி நாசினியாகவும் ஆன்டிசெப்டிக் ஆகவும் பயன்படக்கூடிய ஒரு மருந்து. ஃபோர்த் கொஸ்டின், டெட்டாலின் முக்கிய கூறுகள் யாவை? ஆன்சர் குளோரோசைலினோல் டெர்பன்கள். குளோரோசைலினோல் டெர்பன்கள் டெட்டாலின் முக்கிய கூறுகள். ஃபிஃப்த் கொஸ்டின், எரிபொருளின் கலோரி பிக் மதிப்பின் அலகு என்ன? ஆன்சர் கிலோஜூல் கிலோகிராம். கிலோஜூல் கிலோகிராம் எரிபொருளின் கலோரி பிக் மதிப்பு ஆகும். சிக்ஸ்த் கொஸ்டின், எத்தனை வகையான எரிதல் உள்ளது? 3 வகையான எரிதல் உள்ளதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வேகமாக எரிதல், தன்னிச்சையான எரிதல், மெதுவாக எரிதல். 7th கொஸ்டின், நெருப்பை உற்பத்தி செய்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் யாவை? ஆன்சர் எரிபொருள், காற்று, வெப்பம், எரிதல் வெப்பநிலை. இந்த 4ம் நெருப்பை உற்பத்தி செய்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் ஆகும். அவ்வளவுதாங்க. 4th லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது 5th லெசன், அலகு 5, அன்றாட வாழ்வில் விலங்குகள். ரோமன் லெட்டர், சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும். ஆன்சர் பால். செகண்ட் கொஸ்டின், முட்டையில் புரதம் அதிகம் உள்ளது. ஆன்சர் புரதம். முட்டையில் புரதம் அதிகம் உள்ளது. தேர்ட் கொஸ்டின், வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளின் டேஸ் பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது. ஆன்சர் உரோமம். ஃபோர்த் கொஸ்டின், பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் செரிகல்ச்சர் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் செரிகல்ச்சர். பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் செரிகல்ச்சர் என அழைக்கப்படுகிறது. 5வது கொஸ்டின், பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது டேஸ். ஆன்சர் ஆந்த்ராக்ஸ். பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகம் உள்ளது. ஆன்சர் கால்சியம். புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகம் உள்ளது. செகண்ட் கொஸ்டின், தேன் கூட்டிலிருந்து தேன் எடுக்கப்படுகிறது. ஆன்சர் தேன். தேர்ட் கொஸ்டின், ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது டேஸ். ஆன்சர் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். ஃபோர்த் கொஸ்டின், இயற்கை இலைகளிலேயே வலிமையான இலை டேஸ். ஆன்சர் பட்டு. இயற்கை இலைகளிலேயே வலிமையான இலை பட்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், அமைதிப்பட்டு 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆன்சர் 1992.
அமைதிப்பட்டு 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர். சரியா தவறா? தவறெனில் சரியானதை எழுதவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயற்கையின் மிகப்பெரிய கொடை விலங்குகள். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின், குதிரையின் உரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. தேர்ட் கொஸ்டின், பட்டுப்பூச்சி கம்பளி இழைகளை தயாரிக்கிறது. ஆன்சர் தவறுங்க. பட்டுப்பூச்சி பட்டு இழைகளை தயாரிக்கிறது என்பதாங்க சரியான ஆன்சர். கம்பளி ஆடுகளின் உரோமங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், அகிம்சையின் பட்டின் மறுபெயர் மல்பரி பட்டு. ஆன்சர் தவறுங்க. அகிம்சை கிடையாதுங்க, அமைதி பட்டின் மறுபெயர் தாங்க மல்பரி பட்டு. அதுதான் சரியான ஆன்சருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஆந்த்ராசைஸ் குணப்படுத்தும் சிறந்த மருந்து பெனிசிலின் ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், ஆந்த்ராக்ஸை குணப்படுத்தும் சிறந்த மருந்து பெனிசிலின். ஆமாங்க, ஆன்சர் சரி. அடுத்தது ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி. செகண்ட் ஒன், அமைதி பட்டு ஆந்திர பிரதேசம். தேர்ட் ஒன், பிராய்லர் கோழி பண்ணை. ஃபோர்த் ஒன், இனிப்பான திரவம் தேன். ஃபிஃப்த் ஒன், ஆடு இறைச்சி. ஆன்சர் 5, 3, 1, 2, 4. அடுத்தது 10th ரோமன் லெட்டர் கூற்றும் காரணமும். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று, விலங்குகளின் உரோமங்களிலிருந்து இலைகள் எடுக்கப்படுகின்றன. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், ஆடு, யாக், அல்பாகா உரோம ஆடு மற்றும் முயல் கம்பளி இலைகளை தருகிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. அப்போ ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், கூற்று, பெனிசிலின் மற்றும் சிப்ரோஃப்ளாக்சசின். ஆன்சர் சரி. காரணம், இந்த மருந்துகள் பசு அம்மையை குணமாக்கும். இது ஆன்சர் தவறுங்க. அப்போ ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அவ்வளவுதாங்க. 5th லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது 6th லெசன் அலகு 6 காட்சி தொடர்பியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க Ctrl+C விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது. ஆன்சர் Ctrl+C. தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க Ctrl+C விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது. செகண்ட் கொஸ்டின், தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட Ctrl+X விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது. ஆன்சர் Ctrl+X. தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட Ctrl+X விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது. தேர்ட் கொஸ்டின், லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைப்புகள் உள்ளன? ஆன்சர் 2. லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைப்புகள் உள்ளன? 2. ஃபோர்த் கொஸ்டின், திரையில் ரூலர் தெரியாவிட்டால் வியூ ரூலர் கிளிக் செய்ய வேண்டும். ஆன்சர் வியூ ரூலர். திரையில் ரூலர் தெரியாவிட்டால் வியூ ரூலர் கிளிக் செய்ய வேண்டும். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆவணத்தை சேமிக்க மெனு பயன்படுகிறது. ஆன்சர் ஃபைல் சேவ். ஃபைல் சேவ் ஆவணத்தை சேமிக்கும் மெனு ஆகும். அவ்வளவுதாங்க. தேர்ட் டேர்ம் 6 லெசனுக்கு உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.